ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து யூஏஇயில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் வீக் எடுத்த vlog இது. லாஸ்ட் சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மழை. ஆனால் மழையிலையும் பார்த்திங்கன்னா செம ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பனி சீசன்றதுனால நல்ல கூலாக இருந்தது. இதில் வேற மழையும் பெஞ்சதுனால அப்படியே எல்லா பில்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கே வந்து நிறைய டஸ்ட் இருக்கனால பில்டிங் வந்து அவ்வளோவா தெரியாது. ஆனால் இப்போ வந்து மழை பெஞ்சதுனால அந்த டஸ்ட் எல்லாம் போனதுக்கப்புறம் அழகா எல்லா பில்டிங்கும் வந்து கிளியராக தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கூலான காற்று எல்லாமே கிடைச்சதுனால பயங்கர ஹாப்பியாக இருந்தது. ஓகே, எங்கேயாவது போகலாம் அப்படின்ட்டு பார்த்தா மழை பெஞ்சதுனால எங்கேயும் போகல. ஆனால் அப்படி இருந்தும் நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி இருக்குமா? சரண் எடுக்க போதும். இப்படி தண்ணி இருக்கு மலையாள மலையாள பீப்பிள் தான் நடக்கவே இங்கே வரும் இந்த காரு உள்ள இருக்கு பாருங்க, உள்ள இருக்கு பாருங்க. நம்ம காடு இந்த உள்ள இருக்கு. 2 வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு gift விழுந்திருக்கு. அதை வந்து கூப்பன் வாங்குறதுக்காக நாங்கள் வந்து போயிருந்தோன்னு ஒரு vlogல சொல்லியிருப்பேன் இல்லையா? அந்த கூப்பன் தான் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து போக போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேரால இருக்கிற க்ரூஸ்க்கு தான் போக போகிறோம். அங்கே வந்து ஷிப்பில் வந்து நமக்கு வந்து டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அப்படியே நம்ம வந்து vlog கண்டினியூ பண்ணலாம். அங்கே போறதா? அங்க பாருமா. நாங்க போங்க வாங்குறதே நான் ஒரு ஸ்வெட்டரு இப்பவா பார்க்கலாமா? மழை பார்க்கலாம். 5 தான் ஆகுது. இங்கே எத்தனை மணிக்கு நமக்கு க்ரூஸ்க்கு டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து 6க்குலாம் நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப டிராஃபிக் ஆகிடும். அதனால நம்ம வந்து சீக்கிரம் கிளம்பலான்னு பார்த்தோம். ஆனால் வந்து ரொம்ப டைம் இருந்தது. ஓகே, நம்ம வந்து லாஸ்ட் வீக்கே நான் வந்து தோடெல்லாம் மாற்றிட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆனால் அன்றைக்கி எடுக்க முடியல. அந்த கூப்பன் வாங்க போகிற நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சு. சரி, இன்றைக்காவது எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு 8 அப்படியே போகலான்ட்டு நாங்கள் வந்து போயிட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கராமா சென்டரில் இருக்கிற சில்சிலா அப்படிங்கிற ஷாப்புக்கு தான் போகிறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்ல வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மற்ற கடைங்களை விட இங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்ல எப்படின்னா ஒரு ரீசனபிளான ஒரு வேஸ்டேஜ் வந்து நமக்கு வந்து தருவாங்க. ஸோ அதை போய் வாங்கிட்டு என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அந்த பழைய தோடு, உடஞ்ச தோடு எல்லாத்தையும் போட்டுட்டு எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வாங்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 1.25 பவுனுக்கு செயின் தான் வந்து ஷார்ட்டாக செயின் வாங்க போகிறேன். ஸோ தோடு வந்து வாங்கலை. தோடுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த வந்து செயினை எடுத்து சும்மா நார்மல் செயின் தான் எடுத்தேன். எடுத்துகிட்டு க்ரூஸ்க்கு வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் போய் எல்லாம் க்ரூஸ் டவ் போட் வித் டின்னரோட போகிறோம். அப்புறம் இது ஒரு டிஃப்ரெண்ட் வின்டர் டைமில் இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. அஷிதா, நீ சொல்லு பாப்பா. நாங்க வந்து ஷிப்ல வந்து டவ் போட்டில் வந்து நாங்க என்ஜாய் பண்ண போறோம். அங்க போய் சாப்பிடுவாங்க, டின்னர் சாப்பிடுவோம். பஃபே சாப்பாடு 8:30 இல்லை 9 o'clock வந்து கிளம்புவோம் போட்டு. அங்கே போயிட்டு ஒரு 2 hours வந்து 2 hours தான் என்னன்னு தெரியல. ஏன்னா பயங்கர குளிராக இருக்குது மழை பெஞ்சதுனால. போயிட்டு நாங்கள் வந்து ரிட்டர்ன் வந்துடுவோம். அங்கே என்னென்ன ஃபுட்டு அப்படிங்கிறத அப்படியே vlogல கண்டினியூ பண்ணலாம். 9 o'clock to 11 o'clock மட்டும் 2 hours நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். குளிர்லேயே வந்து வின்டரில் இதோட அடுத்த பிளாக் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அக்கா நீங்க பேசவே இல்லை, நீங்க பேசுங்க அக்கா. இல்லை பேசுங்க அக்கா.
சொல்லுங்க குரூஷை பத்தி சொல்லுங்க. நீங்க ஏற்கனவே பெரிய இன்டர்நேஷனல் லெவல்ல போயிருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு சின்னது. ஹாய் எவ்ரிவன், நாங்கள் சும்மா இன்னைக்கு க்ரூஸில் டின்னர் சாப்பிட வந்திருக்கோம். ஒரு 2 hours வின்டர் டைமில் எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்க வந்திருக்கோம். நான் இது வரைக்கும் சம்மரில் தான் போனோம், இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் வின்டரில் வரோம். போயிட்டு தான் எப்படி இருக்குன்றதை நாங்கள் சொல்லுவோம், கண்டினியூ பண்ணுவோம். எல்லோரும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க போலாம். நம்மடா வாங்க. சூடா சொலக்கிறது. ஜம்ப் பண்ணா கீழே நின்றுவோமா? ஆமாண்டா. ஏன் இது இடிச்சுனா கட்டிடுறாங்களா? இந்த லைட்டிங்ஸ் நல்லா இருக்கு. எங்கிட்டக்கா இருக்கு. இது வந்து அக்கா, இது வந்து துபாய் ஷாப்பிங்க குறிக்குதா? துபாய் ஷாப்பிங்க குறிக்குதா இந்த சிம்பிள் லைட்டிங்ஸ்? இல்ல, அதான் ஷாப்பிங்காக போட்டிருக்காங்க. போட்டுருக்காங்களே, இல்ல கரெக்டா தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்காக வச்சுருக்காங்க. நம்ம ஏற போகிற க்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்குது. நம்ம வந்து போக போகிற இது பார்த்தீங்கன்னா டஸ்டக் அப்படிங்கிற ஒரு ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டு தான். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் அங்கே உள்ள வந்து டான்ஸ் இருக்கும், நல்லா ஒரு அப்படியே பீச்சில் போயிட்டே நம்ம வந்து டின்னர் சாப்பிட்லாம். நல்லா இருக்கும் இது. बोर्डिंग बस स्टार्ट हुआ, बोर्डिंग बस स्टार्ट हुआ। मैं इधर सेटअप किया कैप्टन के साथ। வாங்க மேலே போயிட்டு வருவோம். நல்லா இருக்கு. இங்க வருங்களேன், நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அதை விட இதுனா நல்லா பெருசா இருக்கு, ஹைட்டா இருக்கு. போய் நின்று ஓடாமா? சென்டர்ல வா, இன்னும் சென்டர்ல வா, இன்னும் சென்டர் வா. அப்ப பின்னால பார்த்து எடுத்தாச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா குளிர்னால நிற்கவே முடியல. அதனால் குழந்தைங்களுக்கு வச்சுட்டு நம்ம வந்து நிற்க முடியாது, அதனால கீழே இறங்கிட்டோம். இங்கே கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேர்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு வந்து நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய க்ரூஸில் வந்து சாப்பாடு வந்து நல்லாவே இருக்காது, ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு ரொம்பலாம் இதெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே,
எல்லா ஃபுட்டுமே வந்து நார்மலா வந்து நல்லா இருந்துச்சு. ஆனா நமக்கு வந்து இந்த மாரி ஃபுட்டெல்லாம் வந்து அவ்வளவா எடுக்க பிடிக்காது. நம்ம வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி இந்த ஐட்டம் சாப்பிடுறவங்களுக்கு வந்து இந்த மாரி ஐட்டம் வந்து பிடிக்காது. இருந்தாலும் ஒரு நாள் தானே அப்படிங்கிற ஒரு இதுல இருந்துட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிடலாம். அதே மாரி நெறைய ஃப்ரூட் சாலடு, அப்புறம் வெஜிடபிள் சாலட் எல்லாமே வச்சிருந்தாங்க. நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். ஒரு 2 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கப்பல் வந்து அப்படியே நின்னுட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா வந்து மெதுவா மூவ் பண்ணிட்டே பாட்டு, டான்ஸ் எல்லாமே இது பண்ணிட்டு இருந்தாங்க. அது அவந்திகா வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஓகே, இப்ப நம்ம வந்து பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு குழந்தைங்க 2 குட்டீஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் இடையில இடையில வந்து பார்த்தீங்கன்னா, டான்ஸ் வந்து ஆட வந்துகிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருந்துச்சு அந்த கிஃப்ட் வவுச்சர்ல. ஒண்ணு வந்து டெசர்ட்டு, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி க்ரூஸ் வந்து ஃப்ரீயா தான் குடுத்தாங்க. எந்த பைசாவும் கிடையாது. ஆக்சுவலா வந்து நாங்க வந்து 2 ஃபேமிலிக்கு வந்து இது பண்ணியிருந்தோம். 2 ஃபேமிலினா நாங்க 2 பேரு, அ அக்காவுக்கும், அண்ணனுக்கும் 2 பேரு. 4 பேத்துக்கு வந்து ஃப்ரீ. ஹர்ஷிதாக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, 40 திரஹம்ஸ் வந்து பே பண்ணணும்னாங்க. ஓகே, 40 திரஹம்ஸ் பே பண்ணிட்டு, ஏன்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாலியா இருக்கணுன்றதுக்காக பரவாயில்லன்ட்டு நாங்க வந்து பே பண்ணிட்டு நாங்க வந்து போயிருந்தோம். நாங்க வந்து ஆக்சுவலா நாங்க ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா, டெசர்ட் தான் செலக்ட் பண்ணேன். ஏன்னா நான் வந்து போனதே கிடையாது டெசர்ட் சஃபாரி. ஓகே, நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு அதுதான் செலக்ட் பண்ணேன். ஆனா அவந்திகா இருக்கிறதுனால அவங்க வந்து அலவுட் இல்ல அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே, வேற என்ன பண்றது? ஆப்ஷன் ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு அப்படின்ட்டு க்ரூஸ் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய அ ஃபன்னா இருந்தது அந்த இடத்துல. நம்ம வந்து எப்பவுமே வீட்லயே இல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதுக்கு, இந்த மாரி ஒரு இடங்கள்ல போயிட்டு கப்பல் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது குழந்தைங்களுக்கும் ஜாலியா இருந்தது. நமக்கும் ஒரு சில விஷயங்கள வந்து மறந்துட்டு என்ஜாய் பண்ற மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் நெறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். எங்கள விட ஷர்மிளா அக்காவும், டேனியல் அண்ணாவும் நெறைய எடுத்தாங்க. அப்புறம் எடுத்ததுக்கப்புறம் நாங்க வந்துட்டு சாப்பிட்டுட்டு டான்ஸ் ப்ரோகிராம்லாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இங்க பாருங்க அவந்திகா போடுற ஆட்டம் இருக்கே அப்பா! செம்ம என்ஜாய். அவ வந்து நெறைய இடங்களுக்கு வந்து போனா, இப்பலாம் வந்து நல்லா மிங்கிள் ஆயிடுறா எல்லார்கிட்டயும். இங்க பாருங்க சிரிப்பு எல்லாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் நமக்கு வந்து பிளேட் அங்க இருக்கும். அந்த பிளேட்ட எடுத்துட்டு நம்ம வந்து பஃபேல போயிட்டு நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு வரலாம். ஸோ இங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே டைம்ல போயிட்டு நம்ம வந்து என்னென்ன பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் போய் ஒரே டைம்ல எடுத்துட்டு வந்துடணும். ஏன்னா வந்து அடுத்த ரவுண்டுக்கு போறப்ப இருக்குமா என்னன்றது தெரியாது. ஏன்னா நெறைய கும்பல் இருக்கனால நம்ம வந்து அந்த டைம்ல எடுத்துட்டு வந்துடணுன்றதுக்காக நாங்க 4 பேரும் போயிட்டு எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ அதே மாரி தான் நெறைய ஃபுட்டு வந்து காலி ஆயிடுச்சு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, அங்கிட்டு வெளி சைடு, அவுட் சைடு நாங்க வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் வாக் பண்ணிட்டு, இந்த சைடு எல்லாத்தையும் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா, செமையா இருக்கும். ஏன்னா வந்து சுத்திலும் வந்து லைட்டிங்ஸு, சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஷிப் வந்து போயிட்டு, இந்த மாரி இருந்ததுன்னா செம ஜாலியா இருக்கும்ல.
டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வந்து போட்டிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுவும் அவந்திக்குட்டி எப்படி இருக்காங்கன்னு. இந்த vlog வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து ரெண்டு குட்டீஸும் வந்து சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த vlog எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய். தேங்க்யூ.